வெல்கம் டு மியானிக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா ஹியூமன் ரிப்ரடக்ஷன் ரெண்டாவது சாப்டர் தான் நம்ம பார்க்க போறோம். ஹியூமன்ஸ் ஆர் செக்ஷுவலி ரிப்ரொடியூசிங் அண்ட் விவிபேரஸ். ஸோ ஹியூமன்ஸ்லாம் வந்து செக்ஷுவலாக ரிப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அண்ட் விவிபேரஸ் அதாவது குட்டி போடுவாங்க. குட்டி போட்டு பால் கொடுத்து அதை வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்களா, அதுதான் ரிப்ரடக்டிவ் ஈவெண்ட்ஸ்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா கேம்டோஜெனிசிஸ், இன்செமினேஷன், அப்புறம் ஃபெர்டிலைசேஷன், இம்ப்ளான்டேஷன் அண்ட் ஜெஸ்டேஷன், பாச்சுரேஷன். இது எல்லாமே வந்து ரிப்ரடக்டிவ் ஈவெண்ட்ஸ் ஹியூமன்ஸ்ல. ஸோ கேம்டோஜெனிசிஸ்னா என்னன்னா ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுறது. ஸ்பெர்ம் வந்து மேல்ஸ்லயும் அண்ட் ஓவம் வந்து ஃபீமேல்ஸ்லயும். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்பெர்ம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ல, அது இன்செமினேஷன். நெக்ஸ்ட் ஃபியூஷன் ஆகுது, மேலும் ஃபீமேல் கேமெட்டும் வந்து ஃபியூஷன் ஆகுறது வந்து நம்ம ஃபெர்டிலைசேஷன். அதுல இருந்து நமக்கு வந்து ஜைகோட்ன்றது ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் திஸ் ஃபாலோட் பை தி இதனால நமக்கு வந்து ஃபார்மாச்சுலர் ஜைகோட். அதுக்கப்புறமா அது வந்து பிளாஸ்டோசிஸ்ட் ஆகும். அந்த பிளாஸ்டோசிஸ்ட்ன்றது வந்து யூட்ரைன் வால்ல வந்து அட்டாச் ஆகும். அதை நம்ம வந்து இம்ப்ளான்டேஷன் சொல்லுவோம். அண்ட் எம்ப்ரியோ வந்து டெவலப்மெண்ட் ஆகுது நம்ம வந்து ஜெஸ்டேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் டெலிவரி ஆஃப் தி பேபின்றது நம்ம பாச்சுரேஷன் சொல்லுவோம். ஸோ மேலுக்கும் ஃபீமேலுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் என்ன ரிப்ரடக்டிவ் ஈவெண்ட்னு பார்த்தோன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ ஓல்டு மேன் அதாவது வயசானவங்கள வந்து ஸ்பெர்ம் ஃபார்மேஷன்ன்றது கண்டினியூஸாக இருக்கும். பட் தட் மீன்ஸ் ஆஃப் ஓல்டு வயசானதுக்கு அப்புறமாவும் அவங்களுக்கு ஸ்பெர்ம் ஃபார்மேஷன்ன்றது இருக்கும். பட் ஓல்டுன்றது வந்து ஃபீமேல்ஸ் அதாவது உமன்ஸ்க்கு வந்து 50 years வரைக்கும் தான் இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் மேல் ரிப்ரடக்டிவ் சிஸ்டம். ஸோ மேல் ரிப்ரடக்டிவ் சிஸ்டம்ன்றது வந்து பெல்விக் ரீஜன் ஆண்டு இருக்கும். ஸோ பெல்விக் ரீஜன்னா என்னன்னா இந்த அப்பர் பார்ட்டுக்கும் வயிறாண்டைக்கும் இந்த காலுக்கும் கீழே இருக்குல்ல, இதுதான் வந்து பெல்விக் ரீஜன். ஓகே, இட் இன்க்ளூட்ஸ் பேர் ஆஃப் டெஸ்டிஸ். ஸோ இந்த பெல்விக் ரீஜன்ல வந்து நமக்கு வந்து பேர் ஆஃப் டெஸ்டிஸ்ன்றது இருக்கு. ஸோ பேர் ஆஃப் டெஸ்டிஸ், பேர் ஆஃப் டெஸ்டிஸ். நெக்ஸ்ட் ஸோ இந்த பேர் ஆஃப் டெஸ்டிஸ்ல என்னென்ன இருக்கு? அக்சசரி டக்ஸ் இருக்கு, கிளான்ஸ் இருக்கு, எக்ஸ்டர்னல் ஜென்டாலியா இருக்கு. இந்த டெஸ்டிஸ்ன்றது வந்து அவுட் சைட் த அப்டமினல் கேவிட்டியில இருக்கு. அதுல வந்து பவுச், ஒரு பவுச் ஸ்கோட்ரம்ன்ற அந்த பவுச்சுக்குள்ள இருக்கு இந்த டெஸ்டிஸ். ஸோ இது டெஸ்டிஸ் இருக்கு. இது இந்த ஸ்கோட்ரம்ன்ற இந்த லேயருக்குள்ள இருக்கு. இந்த ஸ்கோட்ரம். ஸோ ஸ்கோட்ரம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா நமக்கு லோ டெம்பரேச்சர் ஆஃப் டெஸ்டிஸை லோ டெம்பரேச்சராக வச்சுருக்குது. நார்மல் பாடி டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம நார்மல் பாடியிலேருந்து 2 to 2.5 degree லோயராக வச்சுப்போம் இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் அடல்ட். இப்போ வந்து பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அடல்ட்ஸ்க்கெல்லாம் டெஸ்டிஸ் வந்து ஓவல் ஷேப்பாக இருக்கும் அண்ட் லென்த் வந்து 4 to 5 centimeter இருக்கும். வித்தின்னு பார்த்தோன்னா வந்து 2 to 3 centimeter இருக்கும். ஸோ ஈச் டெஸ்டிஸ்மே 250 compartments இருக்கும். அது நம்ம டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ். இது 250 compartments இருக்கு. நெக்ஸ்ட் ஈச் லோபியூல்ஸ் contains 1 to 3 highly coiled seminiferous tubules which sperms are produced. ஸோ ஒவ்வொரு ஈச் லோபியலுமே அதாவது ஒவ்வொரு லோபியலுமே 1 to 3 highly coiled seminiferous tubules. இந்த மாதிரி ஒவ்வொரு லோபு இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு லோபியலுமே வந்து நமக்கு வந்து 1 to 3 highly coiled seminiferous tubule இருக்கும்ன்றாங்க. இதுதான் seminiferous tubules. இது 1 to 3 வந்து coiled ஆயிருக்கும். இங்கதான் நமக்கு வந்து ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ இந்த ஸ்பெர்மடோசோயான் இருக்குல்ல, இதான் ஸ்பெர்ம். ஸோ மேல் ஜெர்ம் செல்ன்றது ஃபார்மேஷன் ஆகுறது. ஸோ ஈச் செமினிஃபெரஸ் டியூபியூலுமே வந்து லைனாக இருக்கிறது வந்து இன்சைட்ல தான் லைனாக இருக்கு. அண்ட் இதில் வந்து 2 types ஆஃப் செல் இருக்கு. மேல் ஜெர்ம் செல் அண்ட் மேல் ஜெர்ம் செல்ன்றது ஸ்பெர்மடோகோனியானும், சர்டோலி செல்ஸ்ன்றது அதாவது மேல் ஜெர்ம் செல், சர்டோலி செல்ஸ். இது 2 type ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஸோ மேல் ஜெர்ம் செல் இது ஸ்பெர்மடோகோனியா, சர்டோலி செல்ஸ்ன்றது இது 2 types ஆஃப் செல்ஸ். ஸோ மேல் ஜெர்ம் செல்ன்றது மியாட்டிக் டிவிஷன் நடந்தது. மியாட்டிக் டிவிஷனா ரிடக்ஷன் டிவிஷன். ரிடக்ஷன் டிவிஷன் நடந்து நமக்கு வந்து ஸ்பெர்ம் ஃபார்மேஷன்ன்றது நமக்கு நடக்கும். சர்டோலி செல்ஸ்ன்றது வந்து நியூட்ரிஷன் தரும் ஜெர்ம் செல்லுக்கு.
இந்த ஜெர்ம் செல்லுக்கு வந்து நியூட்ரிஷன் தரும் இந்த சர்டோலி செல்ஸ்ன்றது. நெக்ஸ்ட் the region outside the seminiferous tubules interstitial space contains small blood vessels and interstitial cells or Leydig cells. So outside இந்த seminiferous tubule இருக்குல்ல, இதுக்கு அவுட் சைட்ல வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து நம்மளுக்கு இன்டெஸ்டியல் ஸ்பேஸ் இருக்கும். அதுல வந்து நமக்கு ஸ்மால் பிளட் வெசல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இன்டெஸ்டியல் செல்ஸ் இல்லைன்னா லேடிக் செல்னு சொல்லுவோம். ஸோ இந்த லேடிக் செல் என்ன பண்ணுன்னா சிந்தசிஸ் பண்ணும் நம்மளுக்கு இந்த டெஸ்டிகுலர் ஹார்மோன், அதை நம்ம ஆண்ட்ரோஜன் சொல்லுவோம். இந்த ஆண்ட்ரோஜன் இவங்க தான் செக்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மேல் செக்ஸ் அக்சசரி டக்ஸ்ன்றதுல என்னென்ன இருக்குன்னா டிடி டெஸ்டிஸ், வாசா எஃபரன்சியா, எபிடெர்மிஸ், வாஸ் டிஃபரன்ஸ். ஸோ ரெட்டி டெஸ்டிஸ் இருக்கு, ரெட்டி டெஸ்டிஸ் இருக்கு, வாசா எஃபரன்சியா இருக்கு, எபிடெர்மிஸ், நெக்ஸ்ட் வாஸ் டிஃபரன்ஸ். The seminiferous tubules of the testis open into the vasa efferentia through ready testis. So in the seminiferous tubules இருக்க இந்த டெஸ்டிஸ்ன்றதுல இருந்து ஓபன் ஆகுது vasa efferentia க்கு. எது வழியா? ரெட்டி டெஸ்டிஸ் வழியா. ஸோ இங்கே தான் டெஸ்டிஸ் இருக்குன்னா இதுல இருந்து ரெட்டி டெஸ்டிஸ்ன்றது எங்க இருக்குது? இருக்கு ரெட்டி டெஸ்டிஸ். இது வழியா தான் இந்த vasa efferentiaக்கு வந்து போகும். நெக்ஸ்ட் the epidermis leads to vas deferens that ascend to the abdomen and loop over the vasa efferentia leave the testis and open into epidermis located along the posterior surface of the each testis. So in the vasa efferentiaன்றது வந்து டெஸ்டிஸ்ல இருந்து லீவ் ஆகி வருதுல, அது வந்து ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் எபிடெர்மிஸ் வழியா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா இந்த எபிடெர்மிஸ்ன்றது போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் ஈச் டெஸ்டிஸ்மே இருக்கு. ஸோ போஸ்டீரியர் சர்ஃபேஸ்ல நம்மளுக்கு இந்த எபிடெர்மிஸ்ன்றது இருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஸோ வாசா எஃபரன்சியால இருந்து நமக்கு வந்து எபிடெர்மிஸ் போகுது. நெக்ஸ்ட் the epidermis leads to vas deferens that ascend to the abdomen and loop over the urinary bladder. So epidermisல இருந்து நமக்கு vas deferens போகும். அதுல இருந்து நமக்கு வந்து அப்டமன் ரீஜன், அதாவது யூரினரி பிளேடர் ஆண்ட போகுது. ஸோ இப்போ எபிடெர்மிஸ் ஆண்ட இருந்து வாஸ் டிஃபரன்ஸ் போகுது. வாஸ் டிஃபரன்ஸ் ஆண்ட இருந்து இந்த யூரினரி பிளேடர் இங்க வரும். அப்டமன் the receive the duct from seminal vesicle and open into urethra as ejaculatory duct. Seminal vesicle so இந்த டக்ட் வந்து செமினல் வெசிக்கல் வழியா இந்த ரிசீவ் பண்றது. டக்ட் யாருன்னா வந்து செமினல் வெசிக்கல் தான் வந்து அடுத்தது ரிசீவ் பண்ணுவாங்க. யூரித்ரால இருந்து எஜாகுலேட்டரி டக்ட் வழியா வந்து ஓப்பன் ஆகும். யூரித்ரான்றது எஜாகுலேட்டரி டக்ட் வழியா வந்து ஓப்பன் ஆகும். The urethra originates from the urinary bladder and extends to penis and external opening called urethral meatus. So urethraன்றது வந்து urinary bladderல இருந்து வருது, அது வந்து penis வழியா வெளியில வரும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா external openingன்றது பார்த்தோம்னா நமக்கு urethral meatus. So penis தான் நமக்கு வந்து external opening, அதுல இருந்து urethral meatusன்றது வரும். நெக்ஸ்ட் it is made up of இந்த penisன்றது வந்து ஸ்பெஷல் டிஷ்யூவால மேட் அப் ஆனது for erectionக்காக. இது எதுக்காகனா வந்து இன்செமினேட் பண்றதுக்காக இந்த ஸ்பெஷல் டிஷ்யூவால மேட் அப் ஆச்சு. ஸோ என்லார்ஜெண்டா இருக்கிறது வந்து பெனிஸ்ல வந்து என்னன்னா கிளாண்ட் பெனிஸ். அதை கவர் பண்ணி இருக்கிறது வந்து ஒரு லூஸான ஒரு ஃபோல்டு ஸ்கின் மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து ஃபோர் ஸ்கின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் கிளாண்ட் பெனிஸ். இதை வந்து கவர் பண்ணிருக்கு இந்த ஃபோர் ஸ்கின்ன்றது வந்து தின்னான லூஸ் ஃபோல்டு. நெக்ஸ்ட் மேல் அக்சசரி கிளாண்ட்ஸ்ல என்னென்ன இருக்குன்னா பேடு செமினல் வெசிக்கல், போஸ்ட்ரேட், பேடு பல்போ யூரித்ரல், பேடு பல்போ யூரித்ரல், இது 3 இருக்கு. ஸோ பேடு செமினல் வெசிக்கல், போஸ்ட்ரேட், பல்போ யூரித்ரல் கிளாண்ட். நெக்ஸ்ட் செக்ரேஷன். இந்த கிளாண்ட் செக்ரேட் பண்றது வந்து செமினல் பிளாஸ்மா. இதுல என்னென்ன இருக்கும்னா ஃப்ரக்டோஸ் இருக்கும், கால்சியம் இருக்கும்,